ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பார்த்துடலாம். இந்த ட்ராமாவோட இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். நம்மளோட சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டாகி வந்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து காகி கத்திட்டே இருக்கும், ஏன் நீ விளக்குற, நான் செய்வேல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டாகி சொல்லுவா, எப்படியே நீ செய்ய மாட்டா, அம்மாவை தான் செய்ய விடுவேன், அதுக்கு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பா. இந்த காகிலாம் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து நெல் பாலிஷ் போட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் திருச்சி ஓடிட்டு இருக்குமா, அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருப்பா போல. ஆனா வந்தது வந்துட்டு ஜூன். அவன் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு வருவான், நான் என் உன்னை பார்த்தா பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்தது அவங்க கிட்ட தொக்கா மாட்டிப்பா. ஆனா அவங்களே நொந்து போய் தானே வந்திருக்காங்க, அதனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜூன் எல்லாம் வந்துட்டு அவ வேற பாத்திரம் விளக்கிட்டு இருக்காளா, அதை சமாளிக்கிறதுக்காக அம்மா அவ ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருப்பான். ஆனா அவங்க அம்மாக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும் அவ கிச்சன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவ கையில மாட்டிருக்க கிளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டு, இனிமேல் உன் வாழ்க்கையில நீ பாத்திரமே வளர்க்கக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி கத்திடுவாங்க. இவங்க அம்மாவை இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. கத்திட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்ல வர போயிடுவாங்களா. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ரூம்குள்ள போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க கொடுத்த மொய்யை வந்து நான் உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன், ஏன்னா என்னோட பொண்ணோட கல்யாணம் வந்து ரத்தாய் போச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இது டிவோர்ஸா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது, அட மேரேஜை கூட நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலங்க, இது டிவோர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் ரத்து பண்றோம் அவ்வளோதான், அவங்க ஹனிமூன் கூட போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க டாகி காகி ஜூன் எல்லாருக்கும் வந்துட்டு சரியான ஷாக்காக தான் இருந்துட்டு இருக்கோம். கதவுக்கு இந்த பக்கம் இருந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. என்ன அம்மா சடனாக வந்துட்டு மைண்டெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக் ஆகி தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததாக கீஜுன்னு தான் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு நேற்று நடந்த சம்பவத்துக்காக நம்ம நாகி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அவளே வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருப்பா, எப்பா சாயங்காலம் வேலை முடிச்ச உடனே நீ அந்த பேக்கரி ஷாப்க்கு வந்துரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருப்பா. இவளுக்கு பேக்கரி ஷாப்ல வச்சு என்னத்த பேசணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த சியூக்கு வந்துட்டு இருப்பான். இவனும் அவனை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிதான், என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த கிஜுனோட தம்பி தான் சியூக் போல. என்னடா திடுதுப்புட இந்த மாதிரி டர்க்கில இருந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மாக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பானா. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாதுடா, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். நான் நினைச்சேன் நீ டர்க்கிலே வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி அங்கேயே செட்டில் ஆயிடுவா அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்ன திடுதுப்புட இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் சொந்த மண்ணு மாதிரி வருமா, சொந்த மண்ணு மாதிரி அங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கலடா, அதுவும் இல்லாமல் சோஜோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக உட்காந்து எவ்வளோ சரக்கு அடிக்கலாம் தெரியுமா இங்கெல்லாம், ஆனால் அதெல்லாம் அங்கே கிடைக்கவே கிடைக்காதுடா, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி, ஆனால் என்னதான் இருந்தாலும் என் தாய்மண் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக டைலாக் பேசும்போது, சரி வந்துட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லதுமே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா பேசுகிற, என்கிட்ட சொல்லாமலே ஏன்டா இந்த முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன், அம்மாட்ட போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது, ஜெயிச்சு அதெல்லாம் பண்ணாதடா நல்லா இல்லா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி என் பொண்டாட்டி இங்கே தான்டா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் தெரியுமே நம்ம 3 பேர் ஜாலியாக வேலை செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். உன் பொண்டாட்டியால செம்ம ஃபன்னா இருக்கும்டா, இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா, நீ மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இவனும் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அவ மாறிட்டாளா இல்ல நான் மாறிட்டேனான்னு தெரியல, ஏதோ ஒன்று போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குதர்க்கமாக தான் அவன் பேசிட்டு இருப்பான். அடுத்து நாகி வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா. ஆக்சுவலி நாகி வந்துட்டு பேக்கரி ஷாப்ல பேசணும்னு சொன்னது அன்னைக்கு கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பா. இங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க, டாகி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருப்பா வீட்டில் காகி கிட்ட. காகியும் வந்துட்டு நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களே ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது டிவோர்ஸ் கிடையாது, இது வந்து ரத்துன்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால வா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அவளை மேலே கூட்டிட்டு போயிடுவோம். அடுத்த மிஸ்டர் யங் வந்துட்டு ஜங்க் கிட்ட போயிட்டு, அம்மா நீ இந்த மாதிரி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிட்டியாமே, எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, இவ்வளோ சீக்கிரம் நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இப்படி இருக்கா அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு இது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடலாம், அதனால கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நமக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சமாதானம் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து அண்ணன் தங்கச்சி அக்கான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜூனும் காகியும் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்களை மாதிரி நிலைமை உனக்கு வரல, அது வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாகியை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக பேசும்போது, டாகி வந்துட்டு இப்பதான் வந்து உண்மையவே சொல்லிட்டு இருக்கோம், அந்த பக்கி பைபிள் வந்துட்டு என்னைய கல்யாணம் பண்ணிட்டு சைட்ல ஒரு ஃபிகரை ஓட்டிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னது இவங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடும். என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி வேற எல்லாம் கேட்டுட்டு இருக்கோங்க. ஜூனும் காகியும் ஓரா ரியாக்ஷன் கொடுக்கறத பார்த்தோன்னே நாகி வந்துட்டு, அட பக்கிங்களா உட்காந்து தொலைங்க, அம்மா அப்பாவுக்கு கேட்டுற போது அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சுட்டு இருப்பான். ஆனாலுமே வந்துட்டு காகிக்கு மனசே என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியவே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை சைட்ல ஓட்டிட்டு இருந்திருப்பான், அவன் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கியா இருப்பான், பண்ணாட பையில நான் சும்மாவே விட மாட்டேன், நாளைக்கு போயிட்டு அவன் மண்டையெல்லாம் அடிச்சு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது பக்கத்துல இருந்து ஜூன் வேற சொல்லிட்டு இருப்பான், என்னோட ஸ்டண்டோட மொத்த வித்தையும் வந்துட்டு அவங்க கிட்ட காட்டாம விட மாட்டேன், காலை ரெண்டே பிரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, சி என்னடா பேசுற அப்படின்ற மாதிரி இங்க நாகியும் காகியும் வேற கத்திட்டு இருப்பாங்க. அடிக்கலாம்டா, டிஸ்கஸ்
டிஸ்கஸ்டிங்காக அடிக்கக்கூடாது, அவன் காலை பிரித்து போடுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாகியும் காகியும் வேற அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கோம். ஏன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற அவன் உட்காந்துட்டு இருப்பான். அன்னைக்கு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணி இருந்திருப்பான்ல, அந்த கதையை சொல்ல சொல்ல நம்ம நாகிக்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கோம். பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாகியும் காகியும் வேற மறுபடியும் பிடிச்சி உட்காந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போதான் இவங்க எல்லாருக்கும் புரிய வரும், இவ எவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தா அவ்வளோ ஸ்டபனாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாகி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், அவனை நான் அடிக்காமல் வந்துட்டேன், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வேற இருக்கும். நாகி வந்துட்டு பெருசாக எதுக்குமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்பா. அதனால வந்துட்டு காகி கேட்பா, இவ்வளோ பெரிய ஹர்ட்டிங்கை வந்துட்டு நம்ம தங்கச்சி அனுபவிச்சிருக்கான்னு சொல்கிற, நீ ஏதாவது ரியாக்ஷன் காட்டுறியா அப்படின்னும் போது நான் என்னடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவளும் கேட்பாள். அச்சே மூடை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே எனக்கு தங்கச்சா வந்து பிறந்திருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஜூனோ வந்து சொல்லிட்டு இருப்பான், அவளை பற்றி உனக்கு தெரியாதா, அவள் சைலண்டாக இருக்கான்னா ஏதோ பெருசாக பண்ண போறான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நாகிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டாகி வந்துட்டு அவனை அடிக்க போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி இவ்வளோ அடிப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி செல்ல சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்க ஜாலியாக உட்காந்து. அடுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டாகியை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான்ல, அவனோட காலிலே ஒரு அடி விழுந்துட்டு இருக்கும். யாரா வந்ததும் வராதுமா அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம காகி தான் அங்கே வந்துட்டு இருக்கோம். ஏன்டா பரதேசி, என் தங்கச்சி வாழ்க்கையிலே விளையாடுறியா, அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தா அவள் வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருப்பா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என் கண்ணில் படுற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன், காலை 2 பிச்சு போட்டுருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டிட்டு 4 அடி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா அவ. இந்த மாப்பிள்ளையோட பேர் வந்துட்டு கென். அதுக்கப்புறம் இவகிட்ட அடியை வாங்கிட்டு யாரா இவ ராட்சசி பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கிட்ட வந்தா லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணா நம்ம ஜூன் அங்கே இருந்துட்டு இருப்பான் வேற. நல்லா ரவுடி மாதிரி ஒரு எஃபெக்ட்ல என்ட்ரி வேற கொடுத்துட்டு இருப்பானா. இதை பார்த்தோன்னே அந்த கென் பயந்துருவான், இவன் என்ன பண்றான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்தது வராம என் தங்கச்சியவே ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வந்துட்டு ஒரே குத்து, அவ்வளவுதான். ஒரு ஓரமா போய் சுருண்டு வேற விழுந்துருவான். ஐயோ அடிச்சுட்டானே வலிச்சு தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது இன்னொரு வாட்டி என் தங்கச்சிக்கு இல்லை எவளுக்காவது இதை பண்ணணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் காலை 2 பிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சேம் டைலாக் வேற பேசுவாங்க. பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுன்னு கார் பார்க்கிங் வேற வந்துட்டு இருப்பான் அவன். இங்க தான் வந்துட்டு மிகப்பெரிய சம்பவமே நடக்கும். அவளோட கார்ல வந்துட்டு இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்களை ஓட்டிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா வந்துட்டு அவனோட கார்ல அழியாத பெயிண்ட்ல வேற எழுதி வச்சிருப்பாங்க யாரோ. ஏன்னா இம்பிட்டு நேரம் என்ன வளைச்சு வளைச்சு அடிச்சிங்களே, எனக்கு அது கூட வலிக்கலதா, இதாண்டா ரொம்ப வலிக்குது, கூட 2 அடியை கூட போட்டு போயிருக்கலாம்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே கதறிட்டே வேற அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான் அவன். இதை பண்ணது வேற யாரா இருக்கும், நம்ம நாகி தான். அவ்வளவுதான் பெயிண்ட் டப்பாவை குப்பைத்தொட்டியில போட்டு நல்லா ஜாலியா வேற நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் 3 பேருமே வந்துட்டு டாகிக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்துட்டு இருப்பாங்க. டாகி வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, ஒரு அடி கூட அடிக்காம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு இந்த 3 பேரும் வந்துட்டு அவனை செஞ்சு விட்டு போவாங்க வேற. அடுத்த சீன்ல ஜங் வந்துட்டு அவங்க லைஃபை நார்மலா ஆக்குறதுக்காக கடைக்கு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஆப்போசிட் கடையில இருக்க அந்த காசிப் லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரியே வேற அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஜங்கும் வந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அச்சா இது தெரியாம உங்ககிட்ட சோத்தை வேற வாங்கி தின்னுட்டுமே, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான சோறாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட் வச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டேமா, ஏமா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் வந்துட்டு 2 பிள்ளைக்கும் வந்துட்டு டிவோர்ஸ், உங்களோட ஒரு பிள்ளைக்கும் வந்துட்டு கல்யாண ரத்துலாம் ரொம்ப ஓவரான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் கடைக்கே போல போங்கடி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்களா. ஐயோ கடைக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் போவே இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி நொந்து போறத பார்த்தோன்னே அந்த ஆரஞ்சு சட்டை லேடி வந்துட்டு இந்த ப்ளூ சட்டை லேடி கிட்ட வந்து சொல்லுவாங்க, சே பாவம் அவங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப ஹர்ட் பண்றோமோ, எரியிற தீயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்குலாம் இது தேவை, இந்த மாதிரி கடைசி பொண்ணுக்கு ஆகும்னு நினைச்சேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்துட்டு மிஸ்ஸஸ் ஸ்டோய் வேற வந்துடுவாங்க. இவங்க வேற அவளுங்க பேசினதை கேட்டுருவாங்க போல, இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அது அந்த ஜங்கோட பொண்ணை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வேற ஆமான்றுவாங்களா. இவங்களுக்கு வேற ஒரே ஜாலியாயிடும், என்னமோ தெரியல ஜங்கோட ஃபேமிலியில வந்துட்டு ஏதாவது நடந்தா இவங்களுக்கு வந்துட்டு ஜாலியாயிடும். இந்த ஜோயும் ஜங்கும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க போல. ஆனா அப்பதுல இருந்தே 2 பேருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஆகாது போல. இப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஜாலியா இருந்துட்டு இருக்கும் வேற. அடுத்த சீன்ல கடைக்கு வந்து ஜங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓக்ஜா வேற ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வேற எடுக்கவே மாட்டாங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க, ஆனா இன்னும் வரல. ஐயோ எங்க அக்கா இல்லாம நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அட்ட சும்மா இருமா, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யங் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து நாகி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்களை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஜங் வந்துட்டு நாகியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. நீ என்னமா திருதுப்புன்னு என்னைய பாக்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால இருக்க முடியலடி, வயிறு எரியுது, எங்க போனாலும் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ரத்த ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு என்னை கேட்டு ரொம்ப ஹர்ட் பண்றாங்கடி அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க வேற அவங்க கிட்ட. இங்க பாரு நாகி, ஆல்ரெடி 3 பிள்ளைங்களோட லைஃப் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மினி அட்டாக்கே வந்துருச்சு, பாதி செத்து போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னைய மட்டும் தான் இப்ப நான் நம்பிட்டு இருக்கேன், நீயும் வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணி என்னை வந்துட்டு முழுசா சாகடிச்சிடாதம்மா, என்னோட கடைசி ஹோப்பு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி வேற உட்காந்துட்டு இருப்பா வேற. அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவளோட புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவ கூட சண்டை போட்டு இருக்கன்ற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது நம்ம இல்லாமலே இவன் ரொம்ப ஜாலியா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க
ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க. இந்த மாதிரி அவங்க புருஷனோட பிஹேவியரை நினைச்சு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு தான் இருப்பாங்க. சரி ஓகே நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சு அந்த பேக்கரி ஷாப்க்கு வந்துட்டு அவனை வர வச்சிருப்பாங்க. ஜூன்ல வந்ததுமே வந்துட்டு இங்க எதுக்கு வர சொன்னா பன்னு சாப்பிட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் உனக்கு பன்னு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பாளா. இல்ல நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ச்சே என்னை விட்டுட்டு சாப்பிட்டு கூட வந்துட்டல அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு ஒரு மாதிரியா தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறமா அவன் சொல்லுவான் ஏய் நான் யாரை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வர அவ சொல்லிடுவா. இந்த வார்த்தை கேட்டதுமே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கேட்டுச்சுல்ல அதுதான் உண்மை அதைத்தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பியும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா அவ. கிஜுன் வந்துட்டு கேட்பான் நேற்று நைட்டு நான் அந்த மாதிரி பேசினதுனாலதான் நீ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சச்சா அவ்வளவு முட்டாள்லாம் கிடையாது. ஆனா நீ பேசுனது வந்துட்டு கடைசியில உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா தான் இருக்கிற. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான் ஏன் எப்போ பார்த்தாலும் நீ மட்டும்தான் பாதிப்படைஞ்சவ மாதிரியே பேசிட்டு இருக்க. இங்க பாதிப்படைஞ்சவன் நானும் தான் அப்படின்ற மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு தான் நான் கேட்குறேன் ஒழுங்கா டிவோர்ஸ் கொடு இல்லைன்னா உன் தொல்லை உங்க அம்மா தொல்லை எப்போ பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு வந்துட்டு நீ தான் ஏதோ பெரிய புள்ள மாதிரி நடந்துக்கிறியா அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவள் கத்த ஆரம்பிச்சிடுவாளா. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான் என் அம்மா கிட்டேயும் உங்ககிட்டயும் நான் மாட்டிக்கிட்டு நடுவில் எனக்கு டிக்கியில் பாம்பு வச்சு விட்ட மாதிரி இருக்கு தெரியுமா அந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆவேசத்தையும் கொஞ்சம் அள்ளி தெளிக்கும் போது அந்த இதுக்கு தாண்டா நான் கேட்குறேன் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தும் போது ரெண்டு பேரும் வந்துட்டு கோமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் டிவோர்ஸ் தந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஆனாலும் வந்துட்டு அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்ன தைரியம் தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அவ வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு நான் டிவோர்ஸ் கேட்டோடனே அவன் தந்துருவானா. அப்போ அவன் மனசுலயும் அதானே இருந்திருக்கு. அது புரியாம நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே முட்டாளா அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவங்களோட கல்யாண போட்டோவெல்லாம் அவரை தூக்கி கீழே விசிறி அடிச்சிட்டு இருப்பா இவ ஒரு பக்கம் கோவத்துல. அடுத்து இந்த சீனை கட் பண்ணா அடுத்து டாகி தான் காட்டுவாங்க. அவ வந்துட்டு அவளோட ஒர்க்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பா போல. அவளும் அவளோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு இன்டர்னா தான் வேலை செய்வாங்க அப்பலாம். அந்த மேனேஜர் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பான். இவ ஒர்க்ல தப்புனா ஒர்க் ரிலேட்டடா மட்டும் தானே திட்டணும். அந்த மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அவளோட பர்சனல் லைஃப் எல்லாம் வந்துட்டு இழுக்க ஆரம்பிச்சிடுவான். அடியே டாகி இந்த பிஸியஸ்ட் சீசன்ல வந்துட்டு லீவ் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நாள்ல ரத்து பண்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடும். ஒரு மாதிரி ஆயிடுவா அவ. நீங்க பண்ண தப்புக்கு வந்துட்டு நீங்க இன்டர்னா இருக்கிறதுனால உங்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறது எனக்கு ஈஸி. ஆனா மேல இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு இந்த வேலையில பெர்மனன்ட் ஆக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவளுங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். என்ன சொல்றீங்க அப்போ எங்களை வேலையை விட்டு தூக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான் இந்த ஸ்பெயின் போறதுக்காக யாரு வந்துட்டு 10 நாள் பேக்கேஜ் சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரீங்களோ அவங்கள வந்துட்டு நான் பெர்மனன்ட் ஆக்க போறேன் மற்றவங்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பான். அதனால அந்த பொண்ணு இருக்குல்ல இன்னொரு பொண்ணு அவன் வந்துட்டு அந்த பெர்மனன்ட் ஆகுற ஆளு நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான எண்ணத்தை கொண்டவ போல. அவ வந்துட்டு டாகி என்ன கேட்டாலுமே வந்துட்டு அவளுக்கு பெருசா ரெஸ்பான்ஸே வந்துட்டு பண்ண மாட்டான். நம்ம டாகிக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். டாகி வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட்ல அவளுக்கு வந்துட்டு மனசுல எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அந்த புள்ளட்ட கேட்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நீ வச்சிருக்கியா என்கிட்ட இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமோ அந்த புள்ள அது என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு வர போயிட்டு இருக்கும். இவன் ஏன் சடனா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் உட்காந்துட்டு இருப்பாவ. அப்படியே கட் பண்ணா அடுத்து நாகி தான் காட்டுவாங்க. இந்த டிவோர்ஸ் பேப்பர் நான் சைன் பண்ணிட்டேன் நீ சைன் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த கீஜன் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாளா. நல்லா யோசிச்சு சாயங்காலமா நீ சைன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாம் நான் எதுக்கு யோசிக்கணும் நான் இப்பவே சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வர கொடுத்துருவான். நாகிக்கெல்லாம் வந்துட்டு கடுப்பா தான் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் பிகேவ் பண்ணிட்டு சைன் பண்ணி கொடுத்திருந்தா கூட அவ அக்செப்ட் பண்ணிருப்பா போல. உடனே சைன் பண்ணி கொடுத்ததை வந்துட்டு அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரி ஓகே அவ்வளோ டைம் இருந்தா நீ வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துறியா நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாளைக்கு இன்னைக்கே பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வர அவன் கேட்டுட்டு இருப்பான். இந்த பதில இவ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா. ஓ அப்படி சொல்றியா சரி வாடா இன்னைக்கே வாடா கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நான் வர ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஜூனியர் டாக்டர் வர வந்துட்டு இருப்பாரு. சீஃப் வந்துட்டு எல்லா டாக்டரையும் வர சொல்லியிருக்காங்க உங்களையும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கும். சீவுக்கு வந்துட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டென்டிஸ்டா வேலை செய்ய போறான். அதனால அவனை இன்ட்ரோ பண்றதுக்காக தான் எல்லாரையும் வர வச்சிருப்பாங்க. இவனை பார்த்ததுமே நாகி வந்துட்டு இவன் எப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாகி கிட்ட வந்துட்டு சிவுக்கு பேசுறதுக்காக வந்துட்டு இருப்பான். டேய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது நான் தான் நேத்தே வந்துட்டேனே நாங்க ரெண்டு பேரும் டின்னர் கூட சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கீஜனை வேற கோர்த்து விட்டுட்டு இருப்பானா. கீஜனை பார்க்கும்போது அதைத்தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளதான் பெரிய அணுகுண்டை ஒதுக்கி போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். சரிடா நீ டர்க்கில இருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க மம்மிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அண்ணி அதை மட்டும் சொல்லிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் ஏன் அவங்க கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஹைஃபை எல்லாம் கொடுத்துப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறத பார்த்தோன்னே கீஜன் கடுப்பாயிடும். பக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டேன்னா உன்னை வெட்டி போடுவேன் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி வேற மிரட்டி விட்டுட்டு இருப்பான். அடுத்து ஜங்க தான் காட்டுவாங்க. சோயோட கடை முன்னாடி வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அவங்கள வேற சோய் பார்த்துருவாங்க. ஓ ஜங் போறாங்களா வம்பிழுக்கிறது கால் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு என்ன சம்மந்தி என்ன கடையை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க உள்ள வந்து ஒரு
ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, நீங்க வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வேற இழுத்துட்டு உள்ள போயிடுவாங்க சோய். நல்லா குளு குளுன்னு ஜூஸையும் குடுத்துட்டு அடியில பாம் வைக்கிற மாதிரி நெறைய கொஸ்டின் வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டாகிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வருத்தம்லாம் வேற தெரிவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. ஜங்கும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, சேச்சா என் புள்ள இந்த விஷயத்தலாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவே மாட்டான். நான் வந்துட்டு மார்க்கெட் போகும்போது அங்க இருக்கவங்கலாம் காசிப் பேசிட்டு இருந்தாங்க. அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்திலேயே நீ தான் அன்லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். உன் குடும்பத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. 2 டிவோர்ஸ், ஒரு கல்யாண ரத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே. இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். கையில இருக்க ஜூஸ் எடுத்து மூஞ்சில ஊத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ தூக்கி மூஞ்சில ஊத்த போவாங்க. பார்த்தா இது எல்லாம் வந்துட்டு கனவா இருந்துட்டு இருக்கும். சோய் வந்துட்டு ஜங்க டீஸ் பண்ணுவாங்க தான். ஆனா இவங்க கற்பனையில நினைச்ச அளவுக்கு கொடூரமாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. டாகியை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் அவங்க பேசி இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஜங்குக்கு வந்துட்டு சோயை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றதுனால வீட்டுக்கு போயிட்டு தண்ணியை டபக்கு டபக்குன்னு குடிச்சிட்டு அவள்லாம் இப்படி என்கிட்ட கேட்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகின்னு வந்துட்டு மூச்சு விட முடியாம மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு ஆகி போயிடும். போச்சு போச்சு என் பொண்டாட்டி செத்து கித்து போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர் எடுத்து வாயில வந்துட்டு கொஞ்சம் கொடூரமாவே அமுக்கி விட்டுருவாரா. என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனே வேற 2 அடி அடிச்சிட்டு இருப்பாங்க தள்ளி விட்டு வேற. அடுத்து அகைன் சோயை தான் காட்டுவாங்க. அவங்க வந்துட்டு ஜூஸை குடிக்காம மிச்சம் வச்சிருப்பாங்களா. ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்து பேசினா காம் டவுனா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அவன் என்ன குடிக்காம வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எடுத்து லொடக்கு லொடக்குன்னு குடிச்சிட்டு டர்க்கில வந்துட்டு இந்த டைம்ல என்ன டைம் ஆகும் என் பிள்ளைகிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சியூக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் மொத்தத்தையும் கூட்டி வச்சுட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஜோக்கர் மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பானா. அவங்க வேற விந்து விந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. சடனா கால் வந்துட்டு இருக்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மான்னு வேற வந்துட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு மூஞ்சி மாறி போயிடும். அவங்களோட போனை வந்துட்டு எடுக்கவே மாட்டான். ஏன் இந்த மாதிரி எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்லாம் தெரியல. போக போக நமக்கு தெரிய வரும். அடுத்த கீஜுனை தான் காட்டுவாங்க. நாகி வந்துட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கே வந்துட்டு கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்பா. வேலை முடிச்சதும் நீ அங்க வந்துட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவளுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி தான் உட்காந்துட்டு இருப்பான் இவன். சரின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஜூனியர் டாக்டர் வந்துட்டு வீட்டுக்கு போறீங்களா, சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு டாக்டரை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இருடா என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா நம்ம போலாம் அந்த கேஸ் அட்டன் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லும்போது, வழி அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அவன். கீஜுனுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்கலாம் இஷ்டம் கிடையாது. அதனால போகாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேடிட்டு இருப்பான். இப்ப கிடைச்சதும் அப்படியே வந்துட்டு எஸ்ஐ ஓடி போயிடும். இங்க நாகியும் கோர்ட்ல உட்காந்துட்டு அவனுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். அவன் வேற எடுக்கவே மாட்டான். எதுக்கு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த டாக்டர் வந்துட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு அதனால தான் உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற இவளுக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் ஆகும். அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. இவ போன கொஞ்ச நேரத்துல அவனும் வீட்டுக்கு வந்துடுவானா. எதுக்காக கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்துட்டு நடந்த விஷயங்களை தான் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு தான் உண்மை தெரியுமே இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரியா பாப்பாளா, ஏன் இந்த மாதிரிலாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னை வெயிட் பண்ண வைக்காத ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பா. இவனுக்குலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். என்ன இவ இஷ்டத்துக்கு கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. சரி ஓகே ஏதோ ஒன்று நான் பைசல் பண்ணி கடைசியில் பேசி முடிச்சு விட்டுறேன்டி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவன் கத்திட்டு இருப்பான். இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இவனுக்கு தான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அவன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கோவத்திலே வந்துட்டு எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வர கலகலப்பான ஸ்டோரி எல்லாம் பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.